ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலும் கூட அநேக காரியங்களில் நாம் வேதனைப்படுகிறோம். ஆண்டவரே, சரியான ஒரு ஆகாரம் கூட என்னால் சாப்பிட முடியலையே, என் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியவில்லையே, என் பிள்ளைகள் விரும்புவதை என்னால் செயல்படுத்த முடியவில்லையே அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களில் நாம் துக்கப்படுகிறவர்களாக, துயரப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை, அதிசயங்களை அவர் செயல்படுத்த போகிறார். இந்த நாளில் சொல்கிறாரு, நீ துக்கத்தோடு இருக்கியா, வேதனையோடு இருக்கியா, எதுலேயுமே ஒரு நிம்மதி இல்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டு இருக்கிறாயா? இன்றைக்கு நான் உன்னுடைய வாழ்க்கையில் அறுசுவை உணவை உண்டது போல உன்னை நான் மகிழ்ச்சியாக்கப் போகிறேன் என்று சொல்லுகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. சங்கீதம் 63:5. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நினத்தையும் கொழுப்பை உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும். அறுசுவை உணவை உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாக போகிறது. ஆனந்த களிப்பினால் என் வாய் மகிழ்ச்சியாய் நிறைய போகிறது என்று சொல்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாட்களில் நாம் மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்கும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல திருப்தியாக்குகிறார். அவர் திருப்தியாக்குகிற தேவனாய் அறுசுவை உணவை உண்டது போல எல்லா ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்றவர்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக இவங்களை மாற்றும்படியாக ஆண்டவர் இந்த நாளிலே கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் தேவனை மகிழ்ந்து துதித்து பாட போகிறீங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஒன்றுமே இல்லாமல் இருந்த தாவீதுடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு ராஜாவாக உயர்த்தினார் அல்லவா? ஒரு காளியாத்தை முறியடித்தது நிமித்தமே அங்கு ராஜாவாய் உயர்த்தப்பட்டான் என்று சொல்லி பார்க்குறோம். அவன் கையில் எந்த ஆயுதங்களும் ஒன்றுமே இல்லை, ஆனால் ஒரு கவன் கல்லால் அந்த கோலியாத்தை அவன் முறியடித்ததை பார்க்குறோம். இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் என்கிற அந்த கூழாங்கல் உங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே துதி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண போகிறது. அது நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் உங்களை திருப்தியாக்கப் போகிறது. ஆண்டவர் உங்கள் கூட இருந்து பெரிய அதிசயமான காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளில் உங்களுடைய பிரசன்னத்தின் ஆளுகையினால், உங்களுடைய அன்பின் ஆளுகையினால் எங்களை நிரப்புவீராக. நாங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலான காரியங்களை செய்வேன் என்று சொன்னீங்களே, நினைத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை திருப்தியாக்க போகிறீங்கப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசப்பா, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளோடு இருந்து நீர் அவர்களை மகிமைப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.